சொல்லுகின்ற பொழுது சம்பவத்தை சுட்டி காமிக்கிறார்கள். தந்தையாகப்பட்டவர் இப்படிப்பட்ட ஒரு வழக்குக்கு தீர்ப்பு தந்திருக்கிறார்கள். என்ன தீர்ப்பு தந்தார்கள்? தீர்ப்பை முழுவதுமாக படித்து காமித்தார்கள். மகனாகப்பட்ட சுலைமான் நபி சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட 13 வயதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்றைக்கு. அவர்கள் சொன்னார்கள், தந்தையுடைய இந்த தீர்ப்பில் ஒரு எளிய ஒரு தீர்ப்பு அடங்கியிருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனாரை அழைத்தார்கள். நான் தந்த இந்த தீர்ப்பிலே அப்படி என்ன எளிய தீர்ப்பு, எங்க இந்த பஞ்சாயத்துக்கு நீ ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லு என்று தந்தையாகப்பட்ட நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாரிடத்திலே சொல்லுகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யோசித்து பாருங்கள், வெறுமனே சாதாரண சின்ன வயதுதான், ஒரு 13 வயது மதிக்கத்தக்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிரச்சனைக்கு அழகான தீர்ப்பை தருகிறார்கள். வயலை பாதித்தவனை கூப்பிட்டார்கள், வயலிலே ஆடு மேய்க்க விட்டவனையும் கூப்பிட்டார்கள். 2 பேரையும் கூப்பிட்டு சுலைமான் நபி சொல்லுகிறார்கள், உன் வயல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு அந்த பாதிப்பை உண்டாக்கிய அந்த ஆட்டினுடைய உரிமையாளரை உன் வயலிலே 6 மாத காலம் பயிரிட செய். அவனை விவசாயம் பார்க்கவை. 6 மாத காலம் அவன் விவசாயம் பார்த்து எல்லா வகையில பயிற்சி எடுத்து அந்த வயலை பழமை போன்று ஆக்கி தந்து விட்டால் அந்த வயல் உனக்கு சொந்தமானதாக ஆகிவிடும். இங்க வா, நீ வயலை கொடுத்து பாதிக்கப்பட்டவர், உன் வயலெல்லாம் நாசமாகி விட்டது. அவனுடைய ஆட்டை உன்னுடைய வயலில் நீ பாதுகாப்பாக வைத்துக்கொள். அவன் 6 மாத காலம் அந்த வயலை நன்றாக பராமரித்து அதை விவசாயம் செய்து நீ இழந்ததை மீண்டும் உன்னிடத்தில் தருகின்ற வரைக்கும் அந்த ஆட்டை நீ பத்திரமாக பாதுகாக்க வேண்டும், அந்த ஆட்டை நீ பராமரிக்க வேண்டும். அந்த ஆட்டில பால் கறந்து குடித்துக் கொள்ளலாம், அந்த ஆட்டை நீ பயன்படுத்திக் கொள்ளலாம். 6 மாத காலம் கழிந்து நீ வயலை ஒப்படைக்கின்ற பொழுது முந்திய வயல் உனக்கு கிடைத்துவிடும். எந்த ஆடு பாதிப்பை உண்டாக்கியதோ அந்த ஆடு அவருக்கு போய்விடும். 2 பக்கம் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருவரும் சமமாக பிரிந்து விடுவார்கள். இதுவே என்னுடைய தீர்ப்பு என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய தீர்ப்புக்கு எதிராக அற்புத தீர்ப்பை தந்தார்கள். நீதிபதிகளுடைய தீர்ப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும். இன்றைக்குள்ள நீதிமன்றங்கள், அது சாதாரண கோர்ட்டா இருக்கட்டும், அது உயர் நீதி கோர்ட்டா இருக்கட்டும், அது சுப்ரீம் கோர்ட்டா கூட இருக்கட்டும், எல்லாமே கோர்ட்டு தான். அங்கு உள்ள அத்தனை பேரும் நீதிபதிகள் தான். தீர்ப்பை தருகின்ற பொழுது மார்க்கம் சொல்லுகிறது, நீங்கள் தயவு செய்து பாதிக்கப்பட்டவனுக்கு இன்னும் பாதிப்பு உள்ளாகின்றதை போன்று எந்த ஒரு தீர்ப்பையும் தந்து விடாதீர்கள் என்பதாக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இன்றைய நீதிபதி நாற்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு இது ஒரு அழகிய எடுத்துக்காட்டு. காலங்காலமாக இந்த மண்ணிலே நாம் எத்தனை ஆண்டு காலமாக பள்ளிவாசல்களிலே காலங்காலமாக தொழுது வந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில குறிப்பாக தமிழ்நாட்டில் நமக்கு அந்த மாநிலத்துல இந்த மாதிரி பிரச்சனை இல்லாட்டா கூட அதர் மாநிலங்களில் கர்நாடகா அல்லது கேரளா அல்லது வேற ஏதோ ஒரு நம் மாநிலங்களில் 500-1000 ஆண்டு கால பள்ளிவாசலுக்கு இன்றைக்கு ஒரு இழப்பு, ஒரு கஷ்டம், ஒரு நெருடல் வருகிறது என்று சொன்னால் நாம் முஸ்லிம்களாகிய நாம் இந்த வரலாறு பேசுவதல்ல, இது போன்ற வரலாறுகளை அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பார்வைக்கு நாம் எடுத்து செல்வது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. மேலான பெருமக்களே, நாம் கவனித்து பார்க்கிறோம், இன்றைக்கு சமீப காலமாக எத்தனையோ பள்ளிவாசல்கள், எத்தனையோ தர்காக்கள், எத்தனையோ அல்லாஹ்வுடைய ஆலயங்கள், அல்லாஹ்வுடைய ஆலயங்களாக அடையாளமாக திகழக்கூடிய எத்தனையோ அலாமத்துக்கள் இன்றைக்கு சில குஃபார்களால், சில சதித்திட்டம் செய்யக்கூடிய மனிதர்களால் அதை சீக்கிரம் கைப்பற்றுவதற்கு முனைப்பாக செயல்படுகிறார்கள். டிசம்பர் 6 வந்து விட்டால் போதும், தமிழகத்தில எல்லா மாவட்டத்திலும் ஒரு வாகனத்தை பிடித்து அல்லது பஸ்ஸை பிடித்து அந்த ஆர்ப்பாட்டத்திற்காக சென்ற காலம் எல்லாம் மலையேறி போய் பள்ளிவாசலுடைய இடத்தை இன்றைக்கு பறிகொடுத்து விட்டு நாம் மிருகதையாக நிற்கிறோம். அதற்கு பகரம் வேறு தந்தால் அது 1000. ஆனால் அதே இடத்தில் நமக்கான பள்ளிவாசலை இன்றைக்கு நாம் இழந்து நிற்கிறோம் என்று சொன்னால் இங்கு அல்லாஹ்வுடைய சூட்சமும் ஒன்று அடங்கியிருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் தெரியுமா? முஸ்லிம்களாகிய உங்களுக்கு உங்களுடைய மஸ்ஜிதை இழப்பதற்கு ஒரு காரணம், நீங்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். பாபர் மசூதி நம்மை விட்டு போவதற்கு காரணம் விழிப்புணர்வு இல்லாத முஸ்லிம் உம்மத்திலே ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குவதற்கு தான் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறான். இன்னைக்கு பாருங்கள், அந்த பள்ளிவாசல் இருந்த தடம் இடம் இல்லாமல் மாறி போய் இன்றைக்கு வேறு ஒரு ஆலயம் வந்திருக்கிறது. இருந்தாலும் அல்லாஹ் சொல்ல வருவது, முஸ்லிம்களாகிய நீங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை, அல்லாஹ்வுடைய மதரசாக்களை, இஸ்லாமுடைய அடையாளங்களாக திகழக்கூடிய எத்தனை அலாமத்துக்களை வாழும் காலத்தில் அதை பொறுப்பு சார்ந்தவர்கள் அதை சரியாக பராமரிப்பது பொறுப்பில் உள்ளவர்கள் மீது கட்டாய கடமை என்பதையும் அல்லாஹ் இந்த ஆயத்தின் வரலாறு வழியாக சொல்லி காமிக்கிறார்.
மேலான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக வாழ்ந்த பொழுது